ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن عمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால நம்ம குர்ஆன்ல 3 வசனங்களை சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா அல்லாஹ்வுடைய படைப்புகளோட புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை புகழ்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் படிச்சோம். அந்த பயணத்துல 4வதா ஒரு வசனத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன வசனம்னு யாருக்கும் நினப்பு இருக்கா? என்ன வசனத்தை நம்ம பார்க்க போறோங்க? அந்நகல்ல வந்து சூறா 68 69 பார்த்து சொன்னங்க. நல்லா தேனி பத்தி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப சூரத்துன் நஹ்ல் அப்படின்னா தேனி, அந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்க 68 69 வசனங்களை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ. மேலும் பாருங்கள், உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான்: மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். இது சூரா நஹ்ல்ல 68வது வசனம். அடுத்த வசனமா நம்ம பார்க்க போறது ثُمَّ كُلِي مِن كُلِّ ثَمَرَاتِ فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا يَخْرُجُ مِن بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ فِيهِ شِفَاءٌ لِّلنَّاسِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களில் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. பின்னமாக சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். சோ இப்ப இந்த 2 வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேனீய பத்தியும் தேனீட்ட அல்லாஹ் டைரக்டா பேசுற மாதிரியான வசனங்கள் இது ரெண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ அந்த வசனங்களை பத்தின நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் தானே, வார்த்தைக்கு வார்த்தை. அதை நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டைம் கடைசியா வச்சோம். இந்த தடவை நான் நினைச்சிருக்கேன் முதல்ல இருந்தே நம்ம வந்து இந்த வசனங்களை தொடர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த வார்த்தைக்கு வார்த்தையை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போவோம். ஸோ நம்மளுக்கு அது ஒரு குட்டி ரிமைண்டரா இருந்துகிட்டே இருக்கும். ஒரே இதாக படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு வார்த்தையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வசனங்களுக்குள்ள ஆராய்ச்சிக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எந்தவுடைய கல்புல இருக்கோ அந்த கல்ப நரகம் தீண்டாதுங்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளையும் அறியாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, நம்மளை தேர்ந்தெடுத்து இங்க வாங்க, என்னுடைய வசனத்தை உங்களுடைய உள்ளத்துல அட்டாச் பண்ணிக்கங்க, நான் பதிய வைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறதுக்கு அப்படின்னு சொல்ல காட்டக்கூடியதா இருக்கா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இந்த வசனத்துல 68வது வசனம், அதோடைய வார்த்தைக்கு வார்த்தை. நம்ம அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இந்த ஃபர்ஸ்ட் லெசனுங்கிறனால இதுல இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் விளக்கமா பார்த்துருவோம். அப்புறம் இன்ஷால்லா அடுத்தடுத்த லெசன்ல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் இன்ஷால்லா. ஓகேவா? ஸோ இப்போ முதல் வசனமா இருக்கக்கூடிய அந்த 68வது வசனம், அதற்குரிய விளக்கம் என்னன்னா وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ
இத்தஹிதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யஅரிஷூன். ஓகே, இதுல முதல் வார்த்தையா இருக்கு தானே, வ அவுஹா. இந்த வ அவுஹால வந்து ஆக்சுவலி ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. வ அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். அவுஹா அப்படின்னா, அவுஹாங்கிற அந்த வார்த்தை வந்து வஹி அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து உருவானது. சோ வஹி அறிவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் அவுஹா இந்த இடத்துல வந்திருக்கு. சோ வ அவுஹா, அல்லாஹ் செய்தி அளித்தான். எதுக்கு? அந்த தேனீக்கு வஹி அறிவித்தான். ரப்புக்க, ரப்புக்க அப்படிங்கிற இந்த வார்த்தையில ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ரப் அப்படிங்கிறது இறைவன், க அப்படிங்கிறது உன், அப்ப ரப்புக்கங்கிறது இறைவன். வ அவுஹா மேலும் செய்தியளித்தான், ரப்புக்க இறைவன், இலன் நஹ்ல், இலா அப்படின்னா இக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல வந்து இலாங்கிறதுக்கு டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இக்கு, அதற்கு, இதற்கு, அவர்களுக்கு, அந்த இக்குன்னு வர்றதுக்கு அந்த இலா. ஓகேவா? சோ இப்ப நஹ்ல் அப்படின்னா, நஹ்ல்னா தேனின்னு அர்த்தம். இப்ப இலன் நஹ்ல் அப்படின்னா தேனிக்கு. ஓகே. வ அவுஹா மேலும் செய்தியளித்தான், ரப்புக்க இறைவன், இலன் நஹ்ல் தேனிக்கு, அனி அப்படின்னா என்று, இத்தஹிதி, இத்தஹிதி அப்படின்னா அமைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். இத்தஹிதி இந்த வார்த்தை இருக்கு தானே, இது பெண் பாலை சார்ந்தது. இது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், இன்ஷால்லா அது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இத்தஹிதினா அமைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மினல் ஜிபாலி, இந்த இடத்துல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. மின் அப்படின்னா, மின்னுனா இருந்து அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப ஜிபால் அப்படின்னா, ஜிபாலுங்கிற அந்த வார்த்தை வந்து ஜபல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. ஜபலுன் நூர், நம்ம உம்ராக்கு போகும்போதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தானே. ஜபல்னா மலை, ஜிபால் அப்படின்னா அதோட ப்ளூரல் மலைகள். அப்ப மினல் ஜிபால் அப்படின்னா மலைகளில் இருந்து அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப அவுஹா செய்தி அளித்தான், ரப்புக்கவும் இறைவன், இலன் நஹ்ல் தேனிக்கு, அணி என்று, இத்தஹிதி அமைத்துக்கொள் என்று, மினல் ஜிபாலி மலைகளில், புயூதன் வீடுகளை, புயூத், புயூத்துங்கிற அந்த வார்த்தை வந்து பைத், பைத்னா ஒரு வீடு, புயூத்தன்னா நிறைய வீடு. ஓகேவா? சோ புயூத்தன் வீடுகளை, வ மீன ஷஜரி, வனா இன்னும், மின்னா இருந்து, அஷஜர், ஷஜர்னா மரம். சோ இன்னும் மரங்களில், வ மிம்மா யஅரிஷூன், வ மிம்மாங்கிறதுல வ இன்னும், மிம்மா, மிம்மானா இருந்து, இது அவற்றில் அப்படிங்கிற மாதிரி, யஅரிஷூன் அவர்கள் கட்டுகின்றவற்றில். ஓகேவா? இப்ப இதோடைய மொத்த மீனிங் அப்படின்னா, மேலும் பாருங்கள், இறைவன் தேனிக்கு இவ்வாறு வகை அறிவித்தான், மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கட்டிக்கொள். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் கட்டுகின்றவற்றில் வந்திருக்குதா, அவர்கள் கட்டி, ஆனா நம்மளுக்கு மீனிங்ல வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குற அந்த அரபியிலேயே நம்ம படிக்கும் போது அதோடைய மீனிங் நம்மளுக்கு ஒரு மாதிரி புரியும். தமிழ்ல சொல்ற அந்த மீனிங் மாதிரியே நம்ம தனியா அந்த அரபி படிக்கும் போது அதோடைய அந்த ஸ்வீட்னஸ், அதோடைய ஒரு புரிதல் டிஃப்ரெண்டா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வ அவுஹா மேலும் செய்தியளித்தான், ரப்புக்க இறைவன், இலன் நஹ்லி தேனிக்கு, அனித்தஹிதி அமைத்துக்கொள் என்று, மினல் ஜிபாலி மலைகளில், புயூதன் வீடுகளை, வ மின ஷஜரி இன்னும் மரங்களில், வ மிம்மா யஅரிஷூன் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில். ஓகேவா? அடுத்த வசனத்துக்கு மூவ் பண்ணலாமா? இப்ப அடுத்த வசனம், இது கொஞ்சம் பெரிய வசனம், சோ கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். சும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ذُلُلًا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்க்கும்போது, சும்ம அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். குலி, குலினா பொசி, சாப்பிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி. குலி பொசி, மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு. ஸோ குல்லின்னு எங்கெல்லாம் வருதோ நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு. சமராத் அப்படின்னா பூக்கள், பழங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்றது சமராத். ஃபஸ்லுகி இன்னும் செல், இந்த இடத்துல ஃபஸ்லுகி ஃபங்கிறது ஒரு வார்த்தை. ஃபஸ்லுகி இன்னும் செல், சுபுல, சுபுலன்னா வழிகள், சபீல் சொல்லுவோம் தானே, ஃபீ சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில நீங்க தர்மம் செய்யுங்கம்மா, ஃபீ சபீல் இல்லாலாம் சொல்லுவோம் தானே, அந்த வார்த்தையில இருந்து வந்ததான் சுபுல. இது வந்து
ப்ளூரல், வழிகளில். ரப்பிக்கி, ரப்பிக்கி, ரப்பு அப்புறம் கி, ரப்பனா இறைவன், இது போன வசனத்திலே வந்துச்சு. கீனா உனது, உனது இறைவனின் வழிகளில். சோ பிறகு, சும்மன பிறகு, குலி புசி, மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு, சமராத்தி பூக்களின், ஃபஸ்லுகி இன்னும் செல், சுபுல வழிகளில், ரொப்பிக்கி உனது இறைவனின், ருலுலா, ருலுலானா சுலபமாக, யஹ்ருஜு வெளியேறுகிறது, மின் இருந்து. சோ மின் அடிக்கடி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை குர்ஆன்ல. சோ மின்னுனா இருந்து, நிறைய இடங்கள்ல வரும். மின் இருந்து, புதூனிஹா அதன் வயிறுகள், ஷராபுன், ஷராபுன்னா ஒரு பானம். இப்ப இந்த புத்தூனிஹா இருக்குதானே, இந்த புத்தூனிஹாலே ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. புத்தூன் அப்படிங்கிறது வயிறு, ஹாங்கிறது அதன், அதனுடைய வயிறு. ஷராபுன் ஒரு பானம், முஹ்தலிஃபுன் மாறுபட்டது. அல்வானு இந்த இடத்துலயும் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. அல்வான்னா நிறங்கள், ஹூனா அதன், அதன் நிறங்கள். ஃபீஹி இதுவுமே ரெண்டு வார்த்தை உள்ளதா, ஃபீ அப்புறம் ஹி. அதிலே ஷிஃபாஉன் நிவாரணம், லின்னாஸ் மக்களுக்கு. இதுலயுமே ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. லீங்கிறது இக்கு, அன்னாஸ்ங்கிறது மக்கள். சோ மக்களுக்கு. இன்ன நிச்சயமாக, ஃபீ ذَلِكَ அதிலே or இதிலே, லஆயத்தன் அப்படின்னா நிச்சயமாக. அந்த லங்கிறது ஒரு வார்த்தை, ஆயா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. லங்கிறது வந்து உறுதியா, நிச்சயமா ஒரு அத்தாட்சி. லி கௌமின் மக்களுக்கு, யத்தஃபக்கரூன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சோ மொத்தமா இந்த வசனத்துக்குரிய மீனிங் பார்த்தோம்னா, மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த வசனத்துக்குள்ள போலாமா? இந்த இடத்துல எனக்கு வந்த ஒரு யோசனை இல்ல, ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து வாங்க எல்லாரும் ஒரு வசனத்தை பார்க்கலாம், சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரின்னு நீ சொன்னதை கேட்டு நாங்க எல்லாரும் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். So, வந்தோம், பார்த்தோம், சிந்திக்கிற மாதிரி சொல்லையில ஆச்சரியமா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இவ்வளவு அற்புதமா இப்படிலாம் சிந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கையிலயும் அல்ஹம்துலில்லாஹ், வானத்தை பார்க்கையிலயும் சரி, மேகத்தை பார்க்கையிலயும் சரி, பூமியில நடந்து போகையிலயும் சரி, இப்படி ஒவ்வொன்னையும் பார்க்கையில ஒரு வித்தியாசமா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நாளும் இவ்வளவு ஒரு சிந்தனையோட இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் இப்பயாச்சும் நீ கொடுத்தியே யா அல்லாஹ் அப்படின்ற ஒரு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வு மேலோங்குச்சு. அடுத்து பார்த்தா நீ சொன்ன, சரி நம்ம கொஞ்சம் இந்த வேர்ட் பை வேர்டா கொஞ்சம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சரி, அதுக்கும் நாங்க சரின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்படித்தானே எல்லாரும் சகோதரிகள் எல்லாரும், உங்க சார்பா தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கும் சரின்றோம். இப்ப நீ என்ன இந்த கிளாஸ்ல மூணாவதா என்னமோ இது டேஸ்ட், இது அரபி படிச்சா அத பத்தி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றியே, இன்னொன்னும் செய்ய போறியா? அப்ப இன்னும் அந்த டேஸ்டோடங்கையில இடையிலே சொன்னியா இது பெண்பாலை பத்தி இந்த இடத்துல வர்றது. சுப்ஹானல்லாஹ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாரு. சமராத் அந்த இடத்துல பெண்பால், பஸ்லுக்கி பெண்பால், அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இந்த பி தாலிக்கு அந்த அந்த இடத்துல அந்த புத்தூனிஹா அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொன்னையும் பார்க்கல ஆயா சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்னும் அந்த இடத்துல எல்லாம் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஒரு அழகா அந்த வார்த்தைகளை மீனிங் தெரிஞ்சுண்டா, டேஸ்ட்ண்டா அதுதான் டேஸ்ட். நம்ம கண்டிப்பா. எப்படி நம்ம சொந்த பாசையில படிக்கையில, நம்ம இப்ப சொந்த பாசை தெரியல பேசையில எவ்வளவு ஒரு நல்லா இருக்குது. ஒரு அந்நிய மொழிங்கையில என்னடா காக்கா குருவி கத்துன மாதிரி ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு, இந்த அரபு பாஷை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளவு அதோட சவுண்டு அதெல்லாம் எவ்வளவு அழகா சுப்ஹானல்லாஹ். இருக்குன்னு தெரியுமா? இல்ல, அதோடைய அல்ஹம்துலில்லாஹ். மீனிங் நம்ம அந்த அரபுல ஒன்ஸ் நம்ம புரிஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது வந்து சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு அடிக்ஷன் மாதிரி அப்படின்ட்டு, அது மாதிரி அந்த அரபுல புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசு அப்படியே தேடும். ஏன்னா இதுல வந்து ரப்பு என்ன வேர்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கான், ஏன் இந்த வேர்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஏன் இது ஒருமையா இருக்குது, ஏன் இருமையா இருக்கு, இது ஏன் பெண் பால்ல இருக்கு, இது ஏன் ஆண் பால்ல இருக்கு, அப்படியே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே பல விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். அது உண்மையிலேயே அரபு படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு அதோடைய ஸ்வீட்னஸ் தெரியும். அதான் அது ஸ்வீட்னஸ்.
எப்பயுமே ஒரு வசனம் நம்ம பார்த்தோம்னா அதுக்குரிய கேள்விகளை நம்ம கேட்போம். எனக்கு தோணுன ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா, தேனியை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேனி பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அது என்ன மாதிரியான ஒரு படைப்பு, அதோடைய தன்மைகள் என்ன, அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தோணுச்சு. அதுக்கப்புறம் தேனீகளுடைய கூடுகளை பத்தி அல்லாஹ் அதோடைய வீடுகள் அமைப்பை பத்தி பேசினான் தானே. ஸோ அதை வந்து மரங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் கட்டுறத. ஸோ அதோடைய அமைப்பு என்ன, கூடுகளோட அந்த தேனீக்களுடைய கூட்டுடைய அமைப்பு என்ன, அப்புறம் தேனுடைய தன்மைகள் என்ன, தேனு எங்க இருக்குங்கிறது தேனி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி தன்னோட கூட்டுக்கு திரும்பி வருது, அதுக்கப்புறம் தேனை உருவாக்க அந்த தேனி என்ன மாதிரியான வழிகளை உபயோகிக்குது, இப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் எனக்கு தோணுனது இந்த வசனத்தை படிச்சதுல. வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகள்? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. தேன் கூடுல இருக்கிற அந்த மாதிரியே இந்த தேன் கூடு 6 கூடுல 6 கொஸ்டின ரூபி அமைச்சிருக்கு. மத்த கட்டடங்களை எல்லாம் நம்ம கட்டுவோம். ரூபி செங்கல் அடிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல இருக்க பில்டிங் பண்ணலாமா? நமக்கு வந்த கொஸ்டின் எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கேள்விகளா வந்துச்சு, எங்க பாக்ஸா போடுவோம். நான் சொல்லட்டுமாப்பா? நம்ம தேனுனா அது வாயில இருந்து தான் உறிஞ்சிருக்கு வெளியே வருதுன்னு நினைச்சோம். ஆனா அது வந்து பின்புறத்துல இருந்து வருதுன்னு சொல்லி அந்த தப்சீர்ல இருந்து பாத்திருக்கீங்க. அது ஒரு இதுல வந்து கேள்வி. கேள்வி அப்ப பின்னாடி இருந்துதான் வருதான்னு கேக்குறீங்களா? ஆமா, அதுதான். ஓகே. அப்புறம் நிறங்களும் வந்து எத்தனை நிறங்கள் தெரியாம இருந்தது. 3 நிறம், வெள்ளை, மஞ்சள், பிரவுன் அப்படிங்கறதா இருக்கு. வேற அந்த கேள்விகளை பாருங்களேன். தேனீக்கள் எந்த மாதிரியான படைப்பு, தேனீக்கள் கூடுகளோட அமைப்பு என்ன, தேனோட தன்மை என்ன, இப்ப இது மாதிரி அதே மாதிரி அதுல அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான் பாருங்களேன். சிந்திக்க கூடிய மக்களுக்கு தான் இதுல சான்று, சிந்திக்காதவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பலதரப்பட்ட பழங்கள்ல இருந்து சாற்ற உறிஞ்சி அது எப்படி அது தேனா மாறுது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதான் அந்த தேனை உருவாக்க எந்த வழிகளை தேனீக்கள் உபயோகிக்கின்றன? தேனா அல்லது குளுக்கோஸா, நெக்டாரா? பூவை நம்ம பேசாம எடுத்து சாப்பிடலாம் தானே, ஏன் தேனை போய் வாங்கிட்டு இருக்கானே? அப்ப தேனும் பூக்கள் இருக்கிற அந்த சாரம் சேமா? கரெக்ட். ஓகே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானே தானமா, அதுல வாயு உள்ளே போய் வயிற்றுக்கு போன பிறகு அது ஒரு பானமா அதை மாத்திரண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தானம்மா? சரியாமா? தேன் எத்தனை நிறம்னு வருதுப்பா? ஆமா, பல நிறங்கள்ல அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான். சோ அப்ப எத்தனை நிறங்கள்ல தேன்கள் இருக்கிறது? ஓகே, அதையும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி. தேன் வந்து அந்த தேனை எடுக்கிறது வந்து தொலைவு தூரத்திலா அல்லது அருகிலா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? கேட்கலாமே. அல்லாஹ் வந்து எவ்வளவு உயிரினங்களை படைச்சு அதுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த தேனியை பத்தி நமக்கு இந்த குர்ஆன்ல சொல்லி அதன் மூலியமா நமக்கு என்ன அல்லாஹ் வந்து சிந்திக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறேம்மா. கேட்கலாம். மாஷா அல்லாஹ். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் மாஷா அல்லாஹ் இந்த தேனுப்பூச்சியை பிடிச்சு எல்லாம் காமிச்சு அதுல படிப்பின இருக்கு, சிந்தனை இருக்குன்னு சொல்றானே, என்ன அதுல என்ன இருக்கு? மாஷா அல்லாஹ், சரியான அழகான கேள்வி. ஆண் தேன், அதான் பெண் தேன், சர்வன்ட் தேன் சொல்லிட்டு இருக்கு. இது எந்த தேன் வந்துட்டு எந்த தேனி பூச்சி வந்துட்டு இது பண்ணுது, ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது பாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். क्वेश्चन போட்டுக்கோங்க. அப்படி क्वेश्चन ஒவ்வொண்ணா நோட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஏன் வந்து தேனி சர்க்கிளாவோ ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ அந்த வீட்டை கட்டல, ஏன் ஹெக்ஸகனா அதை அமைச்சிருக்கு? ஒரு தேன் கூட்டில் எத்தனை வகை தேனீக்கள் உள்ளது? வந்து தூதர்களுக்கு மட்டும்தான் வகையை அறிவிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா தேனிக்கும் வகையை அறிவிச்சிருக்கானா, அது எப்படி வகையை அறிவிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. சரி இருங்க. இப்ப கொஸ்டினை நம்ம கேட்க ஒருத்தவங்க நோட் பண்ணி அந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கிட்டே வந்தா பெஸ்ட். தேனீக்கள் வந்து இந்த ஹெக்ஸகன்ங்கிற அமைப்பை வந்து அது உருவாக்குறதுக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வந்து அதுக்கு வந்து உள்ளுணர்வை அழிச்சிருக்கிறான். அதனாலதான் அது இந்த டைப்ல அதால வந்து அந்த ஹெக்ஸகன் டைப்ல அது உருவாக்க முடிஞ்சிச்சுமா. அப்படியா? இது கேள்வியா? சரி, இப்ப நம்ம அடுத்து போவோமா? பாக்கலாமா? இப்ப ஓரளவுக்கு கேள்வியை பத்தி ஓரளவுக்கு எல்லாம் சிந்திச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், கேள்வியிலேயே எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. எல்லாரும் தேனீக்களை பத்தி நிறைய பாத்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அதுக்கான உங்களுக்கு புரிதல் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து ஆசையும் ஆர்வமும் இருக்கு. கூட்டணியா எல்லாரும் சேர்ந்து ஒரு இத உருவாக்குறதுக்கு ஒரு உதாரணமா அந்த தேனி இருக்கிறதா, ஒரு ராணி இருக்கா,
ஓ அப்படி அப்படின்னு அப்படி சொல்றீங்களா? பாத்தியாடா ஹலிமாவ? இங்க பாருங்க, இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு சிஸ்டர் வந்து நம்ம குரூப்புக்கு ரெகுலரா வரக்கூடிய ஒரு சிஸ்டர். இன்னைக்கு அந்த சிஸ்டர் பயணம் ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நம்ம கிளாஸ் நடக்கிற நேரத்துல அவங்க ஏர்போர்ட்ல இருப்பாங்களாம். சோ அதனால அவங்க இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. ரூபிமா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அந்த அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சாங்கன்றத எழுதி, அது எங்களுக்கு எழுதுனது எங்களுக்கு புரியுமோ இல்லையோன்ற ஒரு வாய்ஸ் நோட்டும் போட்டு, நான் இங்க பாருங்க நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் அடுத்து ரெக்கார்டிங்க கேட்கிறேன்னு எனக்கு உண்மையிலேயே அதை பார்த்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த ஆர்வத்தை கொடுத்தியே ரப்பே. இன்னும் எல்லா சிஸ்டருக்கும் இந்த ஆர்வத்தை கொடு அல்லாஹ், ஆசையை கொடு அல்லாஹ். உன்னுடைய வசனங்களை படிக்க, விளங்க, சிந்திக்க, செயல்பட கிருபை செய்ய அல்லாஹ் அப்படின்ட்டு எல்லாருக்கும் துவா செய்யணும் போல எனக்கு ரொம்ப ஒரு மனசை அது என்ன சொல்ற ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சிஸ்டர் இப்படி செஞ்சிருந்தது. அப்போ ஒவ்வொருத்தருமே போன வாரம் சொல்லிட்டாங்க, நம்ம பார்க்கணும், நம்ம இதுக்காக ஆஹ் தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததுக்கு ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால நிறைய எல்லாம் பார்த்துட்டு வந்து கொஸ்டின் எல்லாம் சொன்ன எல்லா சகோதரிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சரி, இப்ப மத்ததுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம கேட்ட கேள்வியில அந்த முதல் கேள்விக்கான ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். இது மெஜாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மத்த விஷயங்களை பேசுவோங்கிறதுக்காக உள்ளதுதான். ஸோ தேனீக்கள் என்ன மாதிரியான படைப்புகள்? தேனீக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈக்கள்னு சொல்லுவோம் தானே. ஈக்கள்ங்கிறது வந்து மொத்தம் 20,000க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குதாம். அதை வந்து ஒரு 7 பெரிய ஒரு குடும்பமா பிரிச்சிருக்காங்க. இதுல 20,000 மேற்பட்ட அந்த ஈ கூட்டங்கள் இருக்குது. இதுல பெரும்பான்மையான அந்த ஈ கூட்டங்கள் வந்து தனியா தான் வாழ்றதுக்கு விரும்புது. ஒரு சில ஈ கூட்டம் தான், உதாரணமா நம்ம தேனை சேகரிக்கக்கூடிய தேனி, அப்புறம் அந்த பம்பிள் பீ, இந்த மாதிரியான ஒரு சில ஈ கூட்டங்கள் தான் குடும்பமா காலனியா அது மொத்த கூட்டமா வாழ்றதுக்கு இருக்குமா. மித்ததெல்லாம் தனியா வாழ்றதுதான் விரும்புது. இது மட்டும் இல்லாம இத்தனை அந்த 20,000 இனங்கள் இருக்குன்னு சொன்னோம் தானே, அதுல வெறும் 4% ஆஃப் அந்த பீஸ் தான் வந்து தேனை உற்பத்தி செய்யறது. இருக்கிற எல்லா வண்டுகளும் வந்து தேனை உற்பத்தி செய்யாது. தேனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில ஈ கூட்டங்கள் தான் இருக்குது. அதுல ஹனி பீ மட்டும் இல்லாம மத்த பீயும் தேனை உற்பத்தி செய்யும். ஆனா மொத்தமே பார்த்தா ஒரு 4% தான் தனியா, அதாவது தேனை உற்பத்தி செய்யக்கூடிய 20,000த்துல 20,000 ஈக்களை, அந்த வண்டுகளை, அந்த பூச்சி இனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அதுல பெரும்பாலானது தனியா தான் வாழுமா. இது மனிதர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினைன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மள சேர்ந்து வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்கோம், தனித்தனியா வாழ்றவங்க விரும்புறவங்க எப்படி பேர் இருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, இதுல பெரும்பாலானது தனிச்சுதான் இருக்குமா. அதுலயும் சில இதை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல இவ்வளவு கூட்டத்துல 4% தான் வந்து இந்த தேனை உருவாக்குது. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அதுலயும் ஒரு சிலதுதான் காலனியா, அதாவது கூட்டமைப்பா. என்னைக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹுடைய கயிறு, ஒற்றுமைங்கிற கயிறை பற்றி பிடிங்க. நீங்க ஒண்ணு சேர்ந்து இருங்க, ஒரே பில்டிங்கா இருங்க. எப்படி ஒரு உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு காய்ச்சல்னு சொன்னா எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அதுக்கு பங்கு எடுத்துக்கிறதோ, அது மாதிரி நீங்க இருங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு. அப்ப சுப்ஹானல்லாஹ், அதுல ஒரு பிரிவா இந்த தேன் பூச்சிகளும் இந்த தேன் ஈக்களும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து அந்த தேனி அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேனீங்கிறது வந்து பூக்கள்ல இருந்து அந்த நெக்டர், அதாவது அந்த சர்க்கரை, ஒரு ஜூஸ், அமுதம் அப்படி சொல்லலாம். அந்த ஒரு ஜூஸை உறிஞ்சி தேனா மாத்துற பூச்சி. அதனாலதான் அது தேனின்னு நம்ம கூப்பிடுறோம். தேனை வந்து உருவாக்குறதுனால அது தேனி. ஓகே, மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா? தேன்ல, அந்த பூல இருக்க ஜூஸ உறிஞ்சி குடிச்சிட்டு வந்து அது தேனா கொடுக்குதாம். அது எப்படி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப எப்படி நம்ம லாஸ்ட் வசனத்தை பார்க்கும் போது மனிதனின் படைப்பு அப்படின்னு பார்த்தோமோ, இப்ப தேனியோட படைப்பை பத்தி பார்க்க போறோம்.
எதுக்கு ம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட படைப்பு தான். ஸோ அது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா வருது. இப்ப இது தேனியோட கூடு அப்படிதானே. அந்த தேனியோட கூட்டுல இப்படி ஒண்ணு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் முட்டை. தேனி இடக்கூடிய அந்த முட்டை. அந்த முட்டை அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது லார்வா அப்படிங்கிற ஒரு புழு மாதிரி அது உருவாகும். இந்த முட்டை அதுக்கப்புறம் லார்வாவா மாறுது. மாறின பின்னாடி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு கூடு, அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல இந்த குக்கூன் கட்டுறது, தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது கூடு கட்டுறை இந்த மாதிரி அது மூடி மூடி வச்சிருவாங்க. அது என்னது புழு இருக்கு தானே, அந்த கேட்டபில்லர் அது வந்து பட்டர்ஃபிளையா மாறும் தானே. அப்போ அது வந்து ஒரு இது மாதிரி சுத்தி இருக்கும்ல அந்த குக்கூன், அந்த சரி 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 அது மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறது தான் இந்த கூடுங்கிறது. சோ இப்போ முதல்ல அது முட்டையா இருக்குது. முட்டையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புழுங்கிறது அந்த லார்வா நிலை அடையுது. அதுக்கப்புறம் அது கூடு கட்டி இந்த கூடுக்குள்ளதான் அதோடைய கண், ரெக்கை, காலு, உடம்பு எல்லாம் வளர ஆரம்பிக்குது. இப்ப இதை பார்த்து யாரும் தேனின்னு சொல்ல மாட்டோம் தானே. இப்ப எப்படி மனிதனை உருவாக்கும் போது அந்த 2 செல்லும் வந்து சேர்ந்த பின்னாடி அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அது வந்து ஆடா மாடா அப்பெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதுக்கு நாட்கள் போக போகத்தான் நம்ம மனிதனுடைய அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் டெவலப் பண்றோம்ல. அதே மாதிரிதான் இந்த தேனீக்களும் ஃபர்ஸ்ட் புழுவா இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய அந்த கூட்டுக்குள்ள போய் அது அடைஞ்ச பின்னாடிதான் அந்த பியூப்பா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அதோடைய எல்லா இதையும் டெவலப் ஆயிட்டு அது ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேனியா வெளியே வரும். எப்படி தாய் வகுத்துக்குள்ள அந்த கரு போய் அது வளர்ந்து அது கை காலு மூக்கு முகம் எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் அதுக்கு வந்து நம்ம சதையை போர்த்தினோங்கிறோம். அந்த மாதிரி அது முழுமையா அது வெளியாகுது. சரி. இப்ப இந்த தேனியோடைய இந்த மாதிரி ஆரம்பிக்கிற தேனி பார்த்தோம்னா 3 வகையான தேனீக்களை தேனீ கூட்டுல பார்க்கலாம். முதல் வகையான தேனி வந்து ராணி தேனி. 2வது வகையான தேனி வந்து தொழிலாளி தேனி. அத வந்து ஒர்க்கர் பீ, வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3வது வகையான தேனி வந்து ட்ரோன்னு இங்கிலீஷ்ல சொல்றது இது ஆண் தேனி. ஓகே, இந்த ராணி தேனியும் இந்த தொழிலாளி வேலைக்கார தேனியும் வந்து பெண் தேனீக்கள். இது மட்டும்தான் ஆண் தேனி. ஒவ்வொன்னுடைய அமைப்பையும் பாருங்களேன், ஒன்னொன்னுல வித்தியாசப்பட்டு இருக்குதா. ராணி தேனி பாக்குறதுக்கு பெருசா நீளமா இருக்குது. தொழிலாளி தேனி கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்குது இந்த ட்ரோனோட அந்த ஆண் தேனியோட கம்பேர் பண்ணும்போது. இதை பத்தி இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஜஸ்ட் அந்த முட்டையில இருந்து என்ன உருவாகுதுன்னா இந்த மாதிரியான 3 வகையான தேனீக்கள் உருவாகுது. சோ ஒரு தேனி கூட்டை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த 3மே அதுல இருக்கும். இந்த 3ல எது இல்லாட்டி அந்த கூடு வந்து சர்வைவ் ஆகாது. அந்த கூடு வந்து வீணா போயிடும். இப்ப இது ஏற்கனவே பார்த்த அந்த விஷயம் தான். அதுல வந்து என்னன்னா இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு இப்ப ராணி தேனி, தொழிலாளி தேனி, அப்புறம் அந்த ஆண் தேனி, இது 3ம் உருவாகிறது ஒரே மாதிரியான முட்டை வந்து 3 நாட்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புழுவோட ஸ்டேஜ்லயுமே 9 நாள் வரைக்கும் அது புழுவா இருக்குது. அதுக்கப்புறம் அது அந்த கூடு கட்டுற ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆனா அது வெளியே வர்ற அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா ராணி 16 நாள்லயே வெளியாயிருது. அதாவது மெச்சூர் ஆகி அடால்ட் ஆயிருது. இதே வந்து இந்த வேலைக்கார ஒர்க்கர் பீன்னு சொல்லுவோம் தானே, அது வந்து 21 நாள் கழிச்சு வெளியாகுது. இது ஆண் தேனி தான் இருக்கிறதுலயே ரொம்ப நாள் எடுத்து வெளியாகக்கூடியது. 24 நாளுக்கு அப்புறம் தான் அது அதோடைய கூட்டை விட்டு வெளியே வருது. ஓகே, இப்ப ஒவ்வொரு தேனியை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப இந்த ஒவ்வொரு தேனிக்கும் ஒரு வேலை இருக்கும் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேனியை படைச்சிருக்கானா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அது மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராணி தேனி. இந்த ராணி தேனியோட வேலை என்ன அப்படின்னா, ராணி வந்து கூட்டோட கூடு வந்து உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேனி. அது வேலைக்கார தேனியோட பாக்குறதுக்கு பெருசாவும் நீளமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராணிய அந்த வேலைக்கார தேனிகள் உணவு குடிச்சு அதுக்கு வந்து கிளீன் பண்ணி அது எதுவும் சுத்தி அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கி அப்படியே பராமரிக்கிற வேலையும் இந்த வேலைக்கார தேனிகள் பார்க்கும் இந்த ராணிக்காக. இந்த ராணி தேனிங்கிறது வந்து ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ராணி தேனி தான் இனப்பெருக்க பெண் தேனியா இருக்கும். அது வந்து எல்லா தேனீகளுக்கும் தாயா இருந்து செயல்படுது. அது ஆயிரக்கணக்கான முட்டைகளையும் அப்புறம் புரோமன்கள் அப்படிங்கிற ஒரு வகையான கெமிக்கல் ஸ்மெல்லுன்னு சொல்றாங்க. அது வந்து அந்த கூட்டத்துல இருக்கிறது அந்த கூட்டை ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா அந்த ராணிட்ட இருந்து இந்த புரோமோன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் வாசனை அது வந்து வெளியாகுமா. ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தேனி கூடும் ஹெல்த்தியா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொமோன்கள் எந்த அளவுக்கு அதிகமா உருவாகுதோ அந்த அளவுக்கு அது வந்து வேலைக்கார தேனிக்கு சொல்லுது, நீ வந்து அடுத்த ராணி செல்ல நீ உருவாக்கிறாத, நான் ஆல்ரெடி ஒரு ராணி இருக்கேன், இன்னொரு ராணி உனக்கு இந்த எதுக்கு தேவையில்லை அப்படிங்கறத உணர்த்த விதமாவும் அந்த ப்ரொமோன்ங்கிற அந்த வாசனை வெளியாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பூச்சி கூட்ட போய் பாத்தீங்கன்னா முழு 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 முழுன்னு மொக்கும் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அந்த தேனி வளர்க்குறவங்கள்ட்ட கேட்கையில ஒரு பாக்ஸுக்கு 2000 பூச்சிக்கெல்லாம் இருக்குமா, அந்த 2000 ஈக்கள் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப இத்தனைக்கும் ஒரே ஒரு ராணி, அந்த ராணி மட்டும்தான் முட்டையை போட்டு கொடுக்குது. அது மட்டும்தான் அந்த கூடு கட்டுறதுக்கு தேவையான அந்த பொருளையும் எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அது வந்து பொறுப்பா இவ்வளவு பேரையும் பாத்துக்கிறது அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் நிறைய பாடங்களை வச்சிருக்கான். படிப்பினைங்கிற செக்ஷன்ல அதெல்லாம் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரியான படிப்பினைன்னு கேள்வி எழுதினோம்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதினா நம்ம ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் வித்தியாசமா இருக்கும், எண்ணங்கள் வரும். அத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது போல இந்த ராணி தேன் இருக்குதானே, அதுக்கு வந்து இந்த ஒர்க்கர் பீ வந்து அதோட தலையில ஒரு சுரப்பி மூலமா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜெல்லியை ரெடி பண்ணுமா. அதுக்கு பேரு ராயல் ஜெல்லி, அதாவது அரச ஜெல்லின்னு அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அந்த ராயல் ஜெல்லியை வந்து சாப்பிட்டுதான் இந்த ராணி தேனி உருவாகுதான். அது நம்ம பார்த்தோம்னா அந்த முட்டை ஸ்டேஜா இருக்குல்ல, அந்த முட்டை ஸ்டேஜா இருந்து அந்த லார்வாவா மாறும் போது இந்த வேலைக்கார தேனீக்கெல்லாம் என்ன செய்யுமானா போய் அந்த அந்த புழுவுக்கு இந்த ராயல் ஜெல்லியை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஆரம்பத்துல இருக்கிற எல்லா புழுக்களுக்குமே 3 நாள் வரைக்கும் இந்த ராயல் ஜெல்லி கொடுக்குமா. ஆனா எந்த புழு ராணி தேனியா மாறணும்னு நினைக்குதோ அந்த தேனிக்கு மட்டும்தான் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அந்த ராயல் ஜெல்லியை கொடுக்குமா. மித்த எல்லாத்துக்கும் வேற வகையான உணவை கொடுக்கும். அதை வந்து நம்ம அடுத்து அந்த இதுல பார்ப்போம். ஸோ இப்போ ராணி தேனியா மாறணும் அப்படின்னா அதுக்கு அந்த ராயல் ஜெல்லி அதுலதான் வந்து புரத சத்து நிறைய இருக்குதாம். ஏன்னா அப்பதான் அந்த ராணிக்கு வந்து அந்த இனப்பெருக்க உறுப்பு வந்து வளரும். அதுக்குரிய அந்த தன்மைகள் அந்த ஓவரிஸ் நம்ம பார்த்தோம் தானே லாஸ்ட் நம்மளுடைய இந்த இதுல அதெல்லாம் வந்து வளர்றதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் அதுலதான் இருக்குது. அதுக்குரிய அந்த சத்து கிடைக்குங்கிறதுக்காக அது ஸ்பெஷலான சாப்பாட்டை சாப்பிட்டு வளருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பூச்சின்னு பார்த்திருக்கோம். ஐயோ தேனியா வந்தா கொட்டிடும், ஐயோ விரட்டி விடு வீட்டுக்குள்ள தேன் பூச்சி வந்துருச்சு குழவியும்பாங்க, அப்படி ஒவ்வொரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுக்கு பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ராணிக்கு தனி ஸ்பெஷலான ஒரு சாப்பாட ஒரு உணவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதன் மூலம் அதுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்னா இதுலயும் மிகப்பெரிய படிப்பினை இருக்குங்கிறத நான் உணர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாரும் என்னை விட பெஸ்டா உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்ததா ஒரு ராணி வெளியே வரும்போது அது கன்னி ராணின்னு சொல்றாங்க. அது இன்னும் வந்து மேட் பண்ணாம கன்னியா இருக்கு அந்த ராணி. முதல்ல வெளியே அதோட செல்லை விட்டு வெளியே வந்ததோடய அது கூடு கட்டி உள்ளதானே இருக்குது. அது வெளியே வந்ததோட செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா அது கூட சுத்தி போய் தேடி பார்க்குமா, வேற எந்த ராணிகளும் இருக்குதா, எனக்கு போட்டியா இப்படின்னு சொல்லி பார்த்து வேற ராணி இருந்துச்சுன்னா அதோட சண்டை போட்டு அதை சாவடிச்சிருமா. அது மட்டும் இல்லாம அந்த ராணி செல் மாதிரி, அதாவது ராணியோடைய கூட்டுடைய அமைப்பு வந்து மற்ற கூட்டுகளோட அமைப்புல டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ஷால்லா அதை நம்ம அடுத்து அந்த அமைப்பை பத்தி பார்ப்போம் தானே, அதுல பார்ப்போம். இப்ப அந்த அமைப்பு மாதிரியான செல்கள் இருந்தா கூட அந்த செல்லையும் வச்சிருக்க விடாதான், அதையும் வந்து அது உடைச்சு விட்டுருமோ. ஏன்னா அதுல இருந்து இன்னொரு ராணி உருவாயிரும். நான் ராணி ஆல்ரெடி வந்துட்டேன், அதனால இந்த கூட்டுக்கு வேற ஒரு ராணி தேவையில்லை அப்படின்னு. ஆமா, எப்படின்னு வேற ஒரு ராணிகள் இருந்தாலும் அதை சாகடிச்சிரும். இருக்கிறதுலயே எந்த ராணி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த ராணியை தான் மத்த ஒர்க்கர் பீயும் ஏத்துக்கிறோமா. பாத்தீங்களா, ஒரு கூட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ராணி தான், அடுத்த ராணி வந்தாலும் சரி வராது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ராணி தேனி மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மையை வச்சிருக்குது. சோ அதால மட்டும்தான் முட்டையிட முடியும். வேற மத்த எவ்வளவு தேனிகள் இருந்தாலும் அதால முட்டையிட முடியாது. அதை உருவாக்கிலேயே ஸ்பெஷலா உருவாக்குறான். இந்த ராணி தேனி வந்து தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறை மட்டும்தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. பல ஆண்டுகளுக்கு தேவை எவ்வளவு முட்டைகள் போடணுமோ அதுக்கு தேவையான விந்தணுக்களை அந்த ஒரு தடவை இனப்பெருக்கத்துல ஈடுபடும் போது அது சேகரிச்சுட்டு வந்துடுது. சோ அது கூட்ட விட்டு அது பிறந்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி நேரத்துல அது வெளியே போகும்.
போன அந்த ராணி தேனி வெளியே வந்து 6வதுல இருந்து 10வது நாளுக்குள்ளர வந்து அது அந்த இனச்சேர்க்கைக்காக வெளியே போறது. அந்த ராணி தேனி இனப்பெருக்கத்துல ஈடுபட்டுட்டு வந்ததுல இருந்து 2ல இருந்து 3 நாள்ல இருந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது அந்த கூட்டை விட்டு வெளியே போகவே செய்யாது. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதுல என்னவெல்லாம் வச்சிருக்காண்டு. இந்த ராணி தேனி இந்த 6ல இருந்து 10 நாளைக்குள்ள வெளியே போய் அது வந்து தன்னுடைய ஜோடியோட சேர்ந்துட்டு வாழ்நாளைக்கு தேவையானதை அவ்வளவே அள்ளிக்கிட்டு வந்துருதுன்னா பாத்துக்கங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஹைலைட்டே அக்பர். அடுத்த பாயிண்ட் தான். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான். இந்த ராணி என்ன தெரியுமா பண்ணுது? ஒரு நாளைக்கு 1500ல இருந்து 2000 முட்டைகளை போடுமா. நம்ம எப்படி? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அதோடைய உயிர் வாழக்கூடிய வாழ்நாள் அளவு அப்படின்னு பார்த்தா 2ல இருந்து 5 வருடங்கள் சொல்றாங்க. சோ இது வந்து 1500ல இருந்து 2000ங்கிறது ஒரு நார்மலான டயத்துல அது போடக்கூடிய முட்டைகள். அதே வந்து பீக் டைமா இருக்குது. அதாவது இந்த சம்மர் டைம் இருக்குல்ல, நிறைய பூக்கள் பூத்த அந்த டைம், ஸ்ப்ரிங் டைம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு சில தேனீக்கள் வந்து 3000 முட்டை வரைக்கும் ஒரு நாளைக்கு போடுமா. அதோடைய பாடி சைஸ் பாருங்க, அதோட பாடி வெயிட்டை யோசிச்சு பாருங்க. அதை விட எவ்வளவு மடங்கு அது அதிகமா அது முட்டையிட்டுட்டே இருக்குதுல்ல. சுபஹானல்லாஹ். பாருங்க, மனிதர்களுக்கு கூட 10 மாசம் ஆகுது. அது யாரோ ஒரு சிலருக்கு தான் ட்வின்ஸ், ட்ரிபிளக்ஸ், அப்புறம் அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவெல்லாம் எங்கேயோ விதிவிலக்கா. ஆனா நார்மலா ஒண்ணுதான், அதுக்கு 9 மாசம் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஆனா அங்கேயோ ஒண்ணுதான் புறப்பிரசவமும் கூட. ஆனா இந்த தேனீக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது மாதிரி நீங்க வந்து அந்த ஒரு நேரத்துல அது இவ்வளவு முட்டையிடுதுன்னா ஒரு நேரத்துல அதோட அந்த காலனி இருக்குதானே, அதுல அந்த மொத்த அந்த கூட்டுல வந்து அந்த நல்ல பீக் டைம் அந்த ஸ்ப்ரிங் அந்த மாதிரி அது நிறைய முட்டையிடுற அந்த காலத்துல ஒரு கூட்டுல 60,000 தேனீக்கள் இருக்க அளவுக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய கூடுகள்லாம் இருந்திருக்கான். அதிகமா ஒரு காலனில இருக்குது அப்படின்னா 60,000 இருக்குமா. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதுவே என்ன செய்யுமா, நம்மளுக்கு ரொம்ப பெரிய கூட்டம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு ராணி தேனிய உருவாக்கி அந்த இன்னொரு ராணி தேனி வெளியே வர்றதுக்குள்ள ஏற்கனவே இருக்க ராணி தேனி அதோட கூட்டத்துல பாதி கூட்டிட்டு வேற இடத்துக்கு போயிருமா. இல்லாட்டி செத்துரும்ல. இந்த 2 to இந்த ராணுடைய வாழ்நாட்களை பத்தி பேசும்போது இந்த 2 to 5 வருஷம் 6 ஒரு சிலது 6-7 வருஷங்கள் அதிகமா, கம்மியா 2, அதிகமா 5-6-7 வருஷங்கள். அதோட என்னன்னா அந்த முட்டையோட விடுற தன்மைகள் குறைஞ்சிருச்சு, இல்ல அது வெளியிடுற அந்த ப்ரமோன்கள்னு பார்த்தோம் தானே, அதோடைய அந்த தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலைக்கார தேனீகள்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி அந்த ராணியை கொன்னுட்டு வேற ஒரு ராணியை உருவாக்கிரும். நல்லா நம்மள பாதுகாக்கிறதுக்கு இது இதால முடியாது, நம்ம டயர்ட் ஆயிருச்சு. சுப்ஹானல்லாஹ். நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான எத்தனை உதாரணங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல இந்த தேன் பூச்சியில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வச்சிருப்பான். இப்ப நம்ம ராணி வரைக்கும் பார்த்திருக்கோம். மத்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதுலயே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். மத்த சிஸ்டர்ல நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்கங்கிறத சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை வேர்ட் பை வேர்டு படிப்போம். அது மட்டும் இல்லாம அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய உச்சரிப்புகளை சரியா செய்வோம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்க படிப்பினைகளை, இதுக்குரிய கேள்விக்கு உள்ள ஆன்சர்களை பார்த்து படிப்பினைகளை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதை சிந்திக்கக்கூடிய நல்ல அடியார்கள் கூட்டத்துல நம்ம சேரணும்னு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையோட இந்த கிளாஸை இப்ப நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.